நீங்க புரட்டி புரட்டி அடிச்சது கூட எங்களுக்கு வெளிக்கலப்பா. ஆனா கதற கதற கைமா பண்ணிட்டு கை குலுக்காம போயிட்டீங்களே, அதுதான் எங்களுக்கு ரொம்ப கடுப்பா இருக்குன்னு பாகிஸ்தான் ஐசிசிக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி மேட்ச் ரெஃபரியை தூக்குங்கன்னு சொல்லி ஐசிசி கவனம் உகாரியா அப்படின்னு சொல்லி ஏதாவது கோவத்தை யார் மாதிரியாவது காமிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சார்பிலே இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆபரேஷன்ஸ் இன்சார்ஜா இருந்த ஒரு பாகிஸ்தான் பர்சனையே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஆடுறது துபாய், ஊரு ஃபுல்லா ஷேக். ஆனா எங்களுக்கு நோ ஹேண்ட் ஷேக் அப்படின்னு சொல்லிட்டாரு சூரியகுமார் யாதவ். செம்ம கடுப்பாயிட்டாங்க பாகிஸ்தான். மேட்ச் முடிஞ்ச உடனே தீப்பெரு திருமுகம் மாதிரி வெளியே வந்தாருங்க சூரியகுமார் யாதவ். ஆனா இந்தியா ஒரு விஷயத்துல பாராட்டணுங்க, அந்த மேட்ச் நடக்கும்போது எந்த விதமான எமோஷனும் காமிக்கல. அது வரைக்கும் ஒரு ப்ரொஃபஷனலா போயிட்டு இருந்தாங்க. அந்த மேட்ச் முடிஞ்சு சிக்ஸர் போனோன்னே இது பர்சனல் அப்படின்னு வெளியே வந்தாங்க பாரு, சூப்பர். அப்படியே உள்ள போய் கதை லாக் பண்ணிட்டாங்க, இந்த பக்கம் வராதீங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல சகோ, ஓடிஐ வேர்ல்ட் கப் வந்து பாகிஸ்தான் இங்க வந்து ஆடுறதுக்கு முன்னாடி அவங்க ஊர்ல இருந்து ஒரு பாகிஸ்தான் ஃபேன் ஒரு வீடியோ பதிவு பண்ணி அது வேற லெவல்ல ட்ரெண்டிங்கா போச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க போயிட்டு அங்க ஒரு வேளை உதப்பட்டுட்டு அதுக்கப்புறம் விராட் கோலியை கட்டி பிடிக்கிறது இல்ல ரோஹித் சர்மா கை பிடிக்கிறது எல்லாம் பண்ணிட்டு ஊருக்கு திரும்பி வராதீங்க அப்படின்றது சொல்லியிருக்காரு. உடனே அது எந்த அளவுக்கு ட்ரெண்டிங்கா போச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஊர் டெலிவிஷன்லாம் அதை பாராட்டி பேசி, ஆஹா எந்த மாதிரி ஒரு ஃபேன், பிசிபி எல்லாம் கை தட்டினாங்க, ஃபார்மர் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் பாராட்டி பேசினாங்க. அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு அது எப்படி இந்தியா கை கொடுக்காம போகலான்னு கேக்குறாங்க. நிறைய முறை இந்தியா பாகிஸ்தான் தான் ஆடி இருக்காங்களே, நிறைய முறை வந்து நட்புக்கரம் நீட்டி ஹேண்ட் ஷேக் எல்லாம் பண்ணிருக்காங்களே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா சில காலகட்டங்களில் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் பிரச்சனை இருந்தாலுமே அந்த மேட்ச்ல நம்ம எமோஷன்ஸ் ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஏதாவது ஒரு சமீபத்தில் நடந்த நிகழ்வா இருக்கும். 99 வேர்ல்ட் கப் நாங்க திருப்பி வரோம் மும்பைக்கு 4 மணிக்கு காலங்காத்தால ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி கரகோஷம், என்ன மாதிரி வரவேற்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு டவுட், நம்ம தோத்துட்டு தானே வந்திருக்கோம். ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கத்தின ஒரு விஷயம், நீங்க பாகிஸ்தானை ஜெயிச்சது வேர்ல்டு கப் ஜெயிச்சா மாதிரி. அது ஏன் அவங்க அந்த கட்டத்துல சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த வருடம் தான் கார்கில் வார் நடந்தது அப்படின்றதுனால அவங்க இருந்த அந்த காயத்துக்கு ஒரு மருந்து போட்ட மாதிரி அந்த வெற்றி அமைந்தது. அது மாதிரி இப்ப பஹல்கம் தாக்குதல் இன்னும் பிளேயர்ஸ் மனசுல அந்த காயம் இருக்கு, இன்னும் நிறைய ஃபேன்ஸுக்கு அந்த காயம் இருக்கு அப்படின்றதுனால நட்புக்கரம் நீட்ட மாட்டோம், அங்க மேட்ச் ஆடுங்க போயிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது இன்னும் நம்ம மனசுல அந்த காயம் ஆறல அப்படின்ற அந்த கோவம் உச்சத்துல இருக்கு. காலப்போக்கில் மாறலாம், நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்கள் வந்தா மாறலாம். என் பக்கத்து வீட்டுல இருக்கீங்க, பின்னாடி வீட ஆள் அனுப்புறீங்க, வீட்டை காலி பண்ணு, வீட்டுல இருக்கிறவங்க காலி பண்ணு, இந்த வீட்டுக்கு வந்தா பாதுகாப்பு இல்லைன்ற மாதிரி சூழ்நிலையை உருவாக்கு, இதெல்லாம் பண்ணிட்டு முன்வாசல் வழியா வந்து கை குடிக்கலாம் கட்டி குடிக்கலாம்னா எப்படி சார்? ஷாஹித் அஃப்ரிடில பாத்தீங்கன்னா மே 10 வந்து பாகிஸ்தான் இந்தியா மேல நடத்தின தாக்குதல்ல இந்தியா ஒரு ஜோக்கர்ன உலகத்தையே நாங்க வெளிச்சம் போட்டு காமிச்சிட்டோம், அதோட விரக்தியின் வெளிப்பாடு தான் இப்ப கை குலுக்காம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதாங்க செம்ம ஜோக்கு. இந்தியா ஒரு யானை ஒரு சிங்கம் மாதிரி. யானை சிங்கத்துக்குலாம் விரக்தி வராதுங்க, கோவம் தான் வரும், வழியில வந்துடாதீங்க. சரி, இவராது ஒரு பாகிஸ்தானி கோவப்படுறாரு நியாயம். மைக் ஹசன் அவர் ஜார்ஜ் இருக்காரு அந்த பாகிஸ்தான் கோச்சிங். இந்த ஐபிஎல்ல ஆர்சிபி கைட்டு விட்டு அப்புறம் தான் ஆர்சிபி டைட்டில் அடிச்சாங்க. அங்க போய் பாகிஸ்தான்ல இப்ப கோச் ஆயிட்டாரு. எனக்கு ஒண்ணு புரியலங்க, இவர் இந்தியரும் இல்ல பாகிஸ்தானும் இல்ல அப்படின்ற போது இந்த உணர்வை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதர் மைக் ஹசன் டெஃபினட்டா கிடையாது. ஆடுறதே இந்தியன் கிரிக்கெட் டீம் அப்படின்றதுனால இந்தியன்ற உணர்வை பிரிச்சு பார்க்க முடியாது. அந்த ஸ்போர்ட்ஸ் இஸ் a very very emotional thing. Keep rocking India. All the best for the rest of the matches.